love the chase and the hunt, and I set the pace when I'm running. I always. வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு என்டையர் பைத்தன்ல சாப்டர் 92. ஸோ அந்த சாப்டர் 92ல சயின்ஸ் பைல இங்கே பார்க்க போது சாப்டர் 5. ஓகே, நேத்திக்கும் நம்ம 2 பாட்டு பார்த்தோம், இன்னைக்கும் நம்ம 2 பாட்டு பார்க்க போறோம். ரெண்டாவது பாட்டில் ஒரு 4 கமெண்ட்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ முதல் பாட்டையும் உங்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சு இதுவே ஒரு 4 நிமிஷத்துக்கு மேலே ஆகும். ஸோ வழக்கம் போல 4 நிமிஷத்துக்கு மேலே வேண்டாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போது கிராஃப். இந்த கிராஃப்னு சொல்றது அநேகமாக நம்ம 5ஆவது படிக்கும் போதோ 6ஆவது படிக்கும் போதோ வந்திருக்கும். அதுவே ஒரு மாதிரி ரெப்ரசன்டேஷன் தானே, ஒரு டேட்டாவை வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர் ரெப்ரசன்ட் பண்ணுறது பேர் தான் கிராஃப். இப்போ அந்த ஒர்க்கிங் வித் கிராஃப் இருக்கு பார்த்தீங்களா, கிராஃப் வந்து எசென்ஷியலுங்க, ஒரு எசென்ஷியல் டேட்டா ஸ்ட்ரக்சர். இந்த SciPy வந்து எப்படி நம்ம ப்ரொடியூஸ் பண்ணோம், அது வந்து ஒரு மாடல் கொடுக்கும். SciPy.sparse.cs கிராஃப்னு சொல்லிட்டு ஒரு மாடல் கொடுக்கும். அது வந்து அந்த மாதிரி ஒரு ஒர்க்கிங் ஸ்ட்ரக்சருக்கு, டேட்டா ஸ்ட்ரக்சருக்கு அது இருக்கும். அது வந்து ஒரு அரேவா கூட இருக்கும். சரியா? அந்த அரே வந்து எப்படி இருக்கும்னா ஒரு அட்ஜேசன்சி மேட்ரிக்ஸா இருக்கும். அட்ஜசன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி மேட்ரிக்ஸ். அந்த அட்ஜசன்ட்னா வந்து எப்படின்னா n/n மேட்ரிக்ஸ். ஏன்னா பக்கத்துல இருக்கிறது n/n. where n is a number of elements in the graph. இப்போ 2/2னா 1 2 3 4, இது 2/2. ஓகே, 1/2னா 1 2. ஸோ அந்த மாதிரி n/n மேட்ரிக்ஸ் வந்து சொல்லலாம், n வந்து நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் சொல்லலாம். அந்த வேல்யூ ரெப்ரசன்ஸ் த கனெக்ஷன் பிட்வீன் த எலிமெண்ட்ஸ். இந்த வேல்யூ இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து கனெக்ஷன் பிட்வீன் த எலிமெண்ட்ஸ். இப்போ ஒரு கிராஃப் லைக் இப்போ வந்து இது வந்து ஒரு ஏன்னு வச்சுக்கோங்க, இது பின்னு வச்சுக்கோங்க, சின்னு வச்சுக்கோங்க. இந்த ஏ டு பி கனெக்ட் ஆகிருக்கு, ஏ டு சி கனெக்ட் ஆகிருக்கு, ஆனால் இந்த பி டு சி கனெக்ட் ஆகலை. அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஏ இருக்கு, பி இருக்கு, சி இருக்கு. நான் ஏ டு பி கனெக்ட் பண்ணுறேன், ஏ டு சி கனெக்ட் பண்ணுறேன், இந்த பி டு சி நான் கனெக்ட் பண்ணலை. சரியா? அப்படி இருக்கும்போது இந்த ஏ இருக்கு, பி இருக்கு, சி இருக்கு. இந்த ஏ அண்ட் பி வந்து கனெக்ஷன் வந்து வெயிட் வந்து 1, ஏ அண்ட் சி வந்து கனெக்ஷன் வந்து வெயிட் வந்து 2. இது 1, இது 2. இந்த பி அண்ட் சி நாட் கனெக்டட். இந்த அட்ஜேசன்சி மேட்ரிக்ஸ் வந்து எப்படி இருக்கும்னா, நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஏபிசி. இப்போ இந்த ஏக்கும் 0, ஏக்கும் பிக்கும் 1 நான் சொன்ன மாதிரி, ஏக்கும் சிக்கும் 2, இந்த ஏக்கும் பிக்கும் 1, ஏக்கும் சிக்கும் 2, மிச்சம் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா 0 0. அந்த மாதிரி தான் அட்ஜஸ்டண்ட்டாக அந்த மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணுவோம். இப்போ நம்ம கோடாக போட்டு பார்க்கணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த மாதிரி இருக்கு, கனெக்டட் கம்போனன்ட்ஸ்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. அது என்னடா கனெக்டட் கம்போனன்ட்ஸ்னா, ஃபைண்ட் ஆல் த கனெக்டட் கம்போனன்ட்ஸ் யூசிங் த கனெக்டட் கம்போனன்ட்ஸ் மெத்தட். அதை நம்ம எப்படி பார்ப்போம்னா, இங்கே இருக்கு, இதை அப்படி போடுறேன். இப்போ நமக்கே தெரியும் இம்போர்ட் numpy as mp, SciPyல sparse cs கிராஃப், இந்த import the connected components. Okay, from SciPy.sparse import csr matrix. சரிங்களா? import connected components, import csr matrix. இந்த அரே வந்து np.arrayல வந்து 0 1 2 1 0 0 2 0 0. ஓகே, நம்ம அப்போ போட்ட மாதிரி. இந்த நியூ அரேல வந்து சிஎஸ்ஆர் மேட்ரிக்ஸ் வந்து அரே இருக்கு, சிஎஸ்ஆர் மேட்ரிக்ஸ் வந்து இங்கே அரே இருக்கு. இப்போ இந்த பிரிண்ட் கனெக்டட் கம்போனன்ட்ஸ்ல நியூ அரே இருக்கு. இதை நான் ரன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த 1 அரே 0 0 0 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இதான் கனெக்டட் கம்போனன்ட்ஸ். சரியா? இப்போ இது எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ண சொல்ல தெரியலங்க, டிஜெக்ஸ்ட்ராவா எப்படின்னு சொல்ல தெரியல. இந்த டிஜெக்ஸ்ட்ரா வந்து எப்படின்னா ஒரு மாதிரி ஷார்ட்டஸ்ட் பார்த்த கண்டுபிடிது ஒரு கிராஃப்ல இன்னொரு கிராஃபுக்கு. இப்போ இது ஏ இருக்கு, பி இருக்கு, சி இருக்கு, ஏ டு பி, ஏ டு சி. இந்த பி டு சி தான் ஷார்ட்டஸ்ட் பார்த்தா நமக்கு சரியா தெரியாது. அந்த மாதிரி ஒரு ஷார்ட்டஸ்ட் பார்த்து கண்டுபிடித்த பேர் தான் டிஜெக்ஸ்ட்ரா. அது வந்து ரிட்டர்ன் ப்ரொடியூசர்ஸ், அது ஆர்குமெண்ட் வந்து ரிட்டர்ன் ப்ரொடியூசர்ஸ் பூலியன் வந்து ட்ரூவா கொடுக்கும், அது ஹோல் பார்த்து கொடுக்கும், இல்லாட்டி ஃபால்ஸ். இண்டெக்ஸ் வந்து இண்டெக்ஸ் ஆஃப் த எலிமெண்ட் டு ரிட்டர்ன் ஆல் த பார்ட்ஸ் ஃப்ரம் தட் எலிமெண்ட், மேக்ஸ் வெயிட் ஆஃப் த பாத். இப்போ இந்த இதை நான் பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இதை நான் பார்த்து இப்போ நான் டிஜெக்ஸ்ட்ரா போறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த இம்போர்ட் numpy as mp from SciPy sparse cs கிராஃப், இப்போ இம்போர்ட் டிஜெக்ஸ்ட்ரா இருக்கு இல்லையா, இப்போ இந்த இம்போர்ட் கனெக்டட் கம்போனன்ட்ஸ் ஃப்ரம் SciPy.sparse import csr மேட்ரிக்ஸ். இந்த அரே வந்து இங்கே இருக்கு, இந்த நியூ அரே வந்து இப்படி இருக்கு. ஓகே, இந்த நியூ அரே வந்து இங்கே இப்படி இருக்கு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், பிரிண்ட் இந்த கனெக்டட் கம்போனன்ட்ஸ்க்கு பதிலாக
the digextra the new array return predecessor true indices வந்து 0 அப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதை நான் ரன் பண்றேன்னா எனக்கு இந்த மாதிரி கிடைக்கும். சரியா? இந்த மாதிரி கிடைக்கும். இன்னைக்கு இது போதுங்க. நாளைக்கு இன்னொரு 4 கமாண்ட் இருக்கு, அப்போ பார்ப்போம். லெக்சரை பார்த்துருப்பீங்கன்னு சொல்லி நம்புறேன். புரிஞ்சிருக்கும்னு சொல்லி நம்புறேன். பிடிச்சிருக்கும்னு சொல்லி நம்புறேன். உங்களுக்கு எதான கேள்வி இருந்தால் தாராளமாக கேளுங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன். வழக்கம் போல் 2 பேரை தேங்க் பண்ண கடமைப்பட்டிருக்கேன். ஒன்று நீங்கள் உங்கள் பொண்ணான நேரத்தை எனக்கு கொடுத்ததுக்கு, இன்னொன்று என் மனைவி ஜெயஸ்ரீ, என் ஆசைக்கு உறுதுணையாக இருக்க துணி அவங்க தான். அடுத்த முறை சந்திக்கும் வரை விடை பெறுவோம். நன்றி.